குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 5.2ல் வினா எண் கொஸ்டின் நம்பர் 8 8ல் சப்டிவிஷன் 5 18x² + 12y² - 144 x + 48y + 120 = 0 என்ற சமன்பாட்டின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிக. மேலும் அவற்றின் மையம், முனைகள், குவியங்கள், இயக்குவரைகள் ஆகியவற்றை காண்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது என்ன சமன்பாடுன்னு பாருங்கள். இது நான் நீள்வட்டம்னு சொல்லுவேன். எப்படின்னா x² yக்கு ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. கெழுக்கள் வேறு இருக்குது. இங்கே 18 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் ஸ்கொயர் இருந்து ப்ளஸ் இருந்து அந்த கெழுக்கள் வேறு இருந்தால் அது நீள்வட்டம். சரிங்களா? ஃபஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தனால கொஸ்டின் மூலம் தனித்தனியாக பிரிங்க. எக்ஸ் தனியாக ஒய் தனியாக பிரிங்க. 18x² - 144x + 12y² + 48y + 120 = 0. நெக்ஸ்ட்டு இதில் காமனாக என்ன எடுக்கலாம், 18 எடுக்கலாம். என்ன எடுக்கலாம், 18. அப்போ விடுங்க, 18 எடுத்தால் என்ன இருக்கும், x². இதில் எத்தனை இருக்கும், 8x இருக்கும். 8x ஏன்னா பெருக்கி பாருங்கள், 18 8 144. இதில் காமனாக எடுக்கலாம், 12 எப்படி எடுக்கலாம். அப்போ y² + 4y + 120 = 0. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். 18 வச்சுங்க வெளியே. x² பாதி இங்கே என்ன இருக்குது, x². அதில் பாதி என்னது, எக்ஸு. 8ல் பாதி 4. இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு 3 ஒர்க் செய்யணும். ஸ்கொயர் போடணும், மைனஸ் போடணும், உள்ளே என்ன போட்டிருக்கோம், 4. 4 ஸ்கொயர் பண்ணி எழுதணும் திரும்ப. ப்ளஸ் 12. அதேமாதிரி இங்கே பாருங்கள், y² y 4ல் பாதி 2. மீதி என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர் போடணும், மைனஸ் போடணும். இங்கே என்ன போட்டோம், 2 ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 120 = 0. திரும்ப சொல்கிற ஸ்டெப்பை 18 x² பாதி எக்ஸு, 8ல் பாதி 4. இந்த மாதிரி பண்ணால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லுவோம். அதுக்கு பண்ணால் ஸ்கொயர் போடணும், மைனஸ் போடணும், உள்ளே எந்த எண் போட்டோமோ அதை திரும்ப ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதே கான்செப்ட் தான். 12 y² y 4க்கு 2. அப்போ ஹோல் ஸ்கொயர் போடணும், மைனஸு 2 போட்டிருக்கோம், அந்த 2 ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், 18 x - 4 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 12 y + 2 ஹோல் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் -4 ப்ளஸ் 120 = 0. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 18 உள்ள பாருங்க, 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர். 18 ஒரு 16 பெருக்குனா இந்த 18 இந்த 16 பெருக்குனா -178 ப்ளஸ் 12 y + 2 ஹோல் ஸ்கொயர். 12 - 48 ப்ளஸ் 120 = 0. இப்போ ஆர்டராக எழுதுங்க. 18 x - 4 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 12 y + 2 ஹோல் ஸ்கொயர். மீதி என்ன இருக்குது, -178 -48 ப்ளஸ் 120 = 0. சரிங்களா? இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், 18 x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 y + 2 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. நம்மளுக்கு என்ன வேணும், 178யும் 48யும் கூட்டுங்க பார்ப்போம். என்ன சொல்லுங்கள், 178 48 8 8 14 6 மீதி 1. அப்போ என்ன இருக்கும், 9 9 4 13க்கு 3 மீதி 1. அப்போ 236 வருது. சரிங்களா? 236 ப்ளஸ் 120 = 0. தர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் 18 x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 y + 2 ஹோல் ஸ்கொயர். 236 100 போனால் -200. சரியா? சாரி, 18யும் 16யும் பெருக்குனா 278பா. சாரிப்பா, 278. அப்போ நம்மளுக்கு 336. சரியா? 336. 336ல் 120 போனால் 216. சரிங்களா? = 0.
சரிங்களா? இப்போ பாருங்கள் 18 எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 216. என்ன பண்ணுறோம், இருபுறமும் 216ஆல் வகுக்கிறோம். 216 அப்போ 18 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் 216 ப்ளஸ் 12 ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 216 ஈக்குவல் டு 216. அடித்தா இங்கே 18 வரும், இங்கே 12 வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை எவ்வளோ 12 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 18 ஈக்குவல் டு 216 பை 16 அடித்தான வரும் 1. இப்போ என்ன சமன்பாடு, நீள்வட்ட சமன்பாடு வந்துடுச்சு. இதில் எது பெருசு, 12 பெருசா 18 பெருசா 18. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 18, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இப்போ ஏ ஈக்குவல் டு 18 எப்படி இதெல்லாம் 9 இன்ட்டு 2 ரூட் எடுத்தால் 9 ரூட் எடுத்தானது 3 ரூட் 2 இதுதான் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் இ கண்டுபிடிக்கணும். இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் மதிப்பு 1 மைனஸ் பி ஸ்கொயர் மதிப்பு 12, ஏ ஸ்கொயர் மதிப்பு 18. சரிங்களா? ஒரு 18 18 18 மைனஸ் 12 ஒரு 18 18 1 ஒரு 12 12 மீதி 18. 18ல் 12 போனால் பை 18 ஒரு 6 6 3 18. அப்போ 1/3. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/√3. இதுதான் ஈயோட மதிப்பு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏஇ கண்டுபிடிக்கணும். ஏஇனது குவியம். அப்போ ஏவோட மதிப்பு என்னது 3√2. ஏவோட மதிப்பு என்னது 3√2 இருக்கு பாருங்கள். அடுத்து இன்ட்டு ஈயோட மதிப்பு 1/√3. இது என்ன பண்ணலாம், 3 எப்படி இன்ட்டு √3. சரிங்களா? √3 இன்ட்டு √3 பிரிக்கலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, √2 /√3. √3 கேன்சல், 3 2 6 6. இதுதான் ஏயோட மதிப்பு. யோட மதிப்பு எவ்வளோ √6. நெக்ஸ்ட் அடுத்து ஏ/இ. ஏவோட மதிப்பு 3√2. ஈயோட மதிப்பு 1/√3. சரியா? தலைகீழ மாற்றுங்க. 3√2 √3 தர்ஃபோர் ஆன்சர் 3√6. சரியா? இதுதான் ஏ/இ. சரி, ஃபஸ்ட் என்னது மையம். அடுத்து முனைகள். அடுத்து குவியங்கள். அடுத்து இயக்குவரைகள். ஃபஸ்ட்டு ஹச், கே. ஹச்சோட மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது ஒய்க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது 4, இங்கே என்ன இருக்குது -4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்குது -4, நம்ம என்ன பண்ணணும் +4ன்னு போடணும். இங்கே என்ன இருக்குது +2, ஒய் +2. அப்போ -2. இப்போ ரெண்டுத்தில் இது பெருசு இது பெருசா இது பெருசா, 18 தான் பெருசா. அப்போ ஒய் பக்கம் தான் ஆட் பண்ணணும். அப்போ கே பக்கம் ஆட் பண்ணணும். ஹச், கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அடுத்து ஹச், கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு, ஏன்னா ஒய் பக்கம் தானே பெருசு, அப்போ கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ/இ. அப்போ 4, -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட மதிப்பு என்னது 3√2. இது எதையும் பண்ண முடியாது, நம்பர்ஸாக வந்தால் பிரித்து எழுதுங்க. அடுத்து 4, ஏயோட மதிப்பு √6. அப்போ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √6. சரியா? அடுத்து கே ஏ/இ. ஒய் ஈக்குவல் டு இது ஒய் ஈக்குவல் டு கேவோட மதிப்பு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3√6. இதான் நமக்கு தேவையான சமன்பாடு. இது என்ன சமன்பாடு, நீள்வட்டம். இது